சிறிய லெவல்ல கார் தான் போயிருக்காரு. வழக்கமா அரசியல் கட்சிகள் பெரிய கார்ல நிறைய பேர் 5-6 கார் போவோம். இப்போ ஒரு கார் தான் போயிருக்கு. அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? நமக்கு சொல்ல முடியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த பக்கம் இருக்காரு. அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள்ல பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் 3 பேர் தான் ஆளுநரை சந்திப்பதற்கான அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த 3 பேர் தான். ஒரு காரணம் என்னன்னா அவர் பப்ளிக்ல வராரு அப்படின்னா உடனே பெரிய அளவுல கூட்ட நெரிசல் ஏற்படுது. இன்னொன்னு மீடியால ஃபாலோ பண்றது அவருக்கு பெரிய சிரமமா இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த பனையூர்ல இருந்து வருவாரான்னு போகும்போது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலமா அங்கதான் பயன்படுத்துறாரு. அந்த வீட்டுல தான் கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு. அரசியல் சம்பந்தமா ஆலோசனை பெறது எல்லாரையும் அங்கதான் சந்திச்சு வராரு. அங்கதான் நேற்றும் இந்த ஆலோசனை நடைபெற்றதா சொல்லுது. அங்க இருந்தா இப்ப வந்திருக்காரு. ஒட்டுமொத்தமா ஒரு 3 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையை தமிழக ஆளுநரிடம் சந்தித்து அவர் பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஆளுநரே வேணாம் அப்படின்றத மாநாட்டில் வலியுறுத்தி இப்ப ஆளுநரை சந்திக்கிறாரு. ஆளுநர் அப்படின்ற பதவி நீக்கப்படும் வரை அவர் தான் இங்க ஹெட் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்றக்கூடிய சட்டம் ஒழுங்க அவர்கிட்ட தான் கொண்டு போய் சொல்லணும். அதே போன்று குறிப்பா இந்த அண்ணா நகர் அந்த 10 வயது மாணவிக்கு நடைபெற்ற விவகாரத்திலிருந்து இந்த தொடர்ச்சியா மகளிர் சிக்கல்களை சந்திச்சு வராங்க காவல்துறையினருமே அப்படின்றதுனால நேரடியாக ஆளுநர் கிட்ட இந்த விவகாரத்தை கொண்டு செல்றதா திட்டமிட்டு இருக்காங்க. ரமேஷ்.